الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله مولانا العلي العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்திலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்து அவன் படைத்த படைப்பினங்களிலே மனிதர்களாகிய எங்களை ஒரு கண்ணியமான அழகான சிறப்பான ஒரு படைப்பாக படைத்து அந்த மனித வர்க்கத்திலேயும் படைத்த ரப்பை சுஜூது செய்யக்கூடிய ஒரு உம்மத்தாக நம்மளை தெரிவு செய்திருக்கிறானே அந்த ரப்பு அல்லாவுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய தோழர்கள் துயர்ந்தவர்கள் கிளைஞர்கள் அஸ்ஹாபுக்கள் அஹ்லு பைத்துக்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அருளும் ரஹ்மத்தும் என்றென்றும் சார்க என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்ததற்கு பிறகு ஷரப்பான முஹர்ரம் மாதம் இஸ்லாமிய புது வருடத்தின் முதலாவது வாரத்தின் முதலாவது நாள், அந்த ஷரப்பான முஹர்ரம் மாதத்தின் முதலாவது நாளையில் வந்திருக்கின்ற ஜும்மாவுடைய கடமைகளை ஷரப்பான முறையிலே நிறைவேற்றுவதற்கு அந்த அல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்ற அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஆரம்பத்திலே வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய புது வருடம் 1446வது ஆண்டை சிறப்பான முறையிலே முடித்துவிட்டு 1447வது வருடத்தின் ஆரம்ப நாளையில் அல்லாஹு தஆலா இன்று நம்மளை ஒன்று சேர்த்திருக்கின்றான். முத்தான முஹர்ரம் மாதத்தின் முதலாவது நாளையில் அல்லாஹ் அடையக்கூடிய அருமையான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் நாளில் நாம் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி 1447வது வருடத்தின் ஆரம்ப நாள் இன்றைய நாள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரிகளே, நமக்கு என்று ஒரு நேரம் இருக்கிறது, நமக்கு என்று ஒரு காலம் இருக்கிறது, நமக்கு என்று ஒரு திகதி இருக்கிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் அது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஒரு ஆலோசனை கேட்கிறார்கள். ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒரு திகதி இருப்பது போல முஸ்லீம்களுக்கு என்றும் ஒரு தனியான திகதி இருக்க வேண்டும், அதனை எப்படி நிர்ணயிக்கலாம் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். கூடியிருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனையை சொல்லுகிறார்கள். யா உமர்,
அமீருல் முஅமினீன் அவர்களே, எப்படி கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததை மையமாக வைத்து திகதியை நிர்ணயம் செய்திருக்கிறார்களோ, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த திகதியை வைத்து நாம் முஸ்லீம்களுடைய திகதியை தொடங்கலாம் என்ற ஆலோசனை கூறுகிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் யா அமீருல் முஅமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த திகதியை வைத்து நாம் இஸ்லாமிய திகதியை நிர்ணயிக்கலாம் என்று ஆலோசனை கேட்கிறார்கள். இன்னும் சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் எப்போது கிடைத்ததோ அதனை மையமாக வைத்து முஸ்லிம்களுடைய திகதியை முடிவு கட்டலாம் என்ற ஆலோசனை கூறுகிறார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறப்பட்ட ஆலோசனையின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எப்போது ஹிஜ்ரத்து போனார்களோ, அந்த ஹிஜ்ரத் என்ப வரலாறு இருக்கிறதே, முஸ்லீம்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு வரலாறு. அதனை வைத்து முஸ்லீம்களுடைய திகதியை நிர்ணயம் செய்யுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த ஆலோசனையை முடிவு கட்டுகிறார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியமான சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரத் இருக்கிறதே, முஸ்லீம்களுக்கான ஒரு அரசியல், ஒரு அதிகாரம், முஸ்லீம்களுக்குரிய சக்தியை, முஸ்லீம்களுக்குரிய ஒரு பெயரை தாங்கி வந்தது அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். முஸ்லீம்களுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது ஹிஜ்ரத். நாம் ஹிஜ்ரத் என்று சொன்னால் லேசாக கடந்து போக முடியாது. ஏதோ ஒரே ஒரு இரவையிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டி விட்டார்கள். ஏதோ நபி அவர்கள் சௌர் குகையில் இருந்தார்கள், அங்கு பாம்பு தீண்டியது, பறவைகள் புறா கூடு கட்டியது. இந்த வரலாறை மட்டும் நாங்கள் நிறுத்திவிடக்கூடாது. இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக இஸ்லாத்தில் ஏற்பட்ட எழுச்சி, இந்த ஹிஜ்ரத்தோடு முஸ்லீம்களுக்கு கிடைத்த அதிகாரம், அரசியல், தலைமைத்துவம், 13 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணியும் கூட அந்த மக்காவில் சுமார் 500 பேர்கள் மட்டும்தான் இஸ்லாத்துக்குள்ள வந்தார்கள். 13 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் சிரமப்பட்டாங்க. இந்த மக்களை மார்க்கத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று எவ்வளவோ சிரமப்பட்டாங்க, கல்லடிப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன தண்டனைகளை எல்லாம் கொடுக்கணும், அத்துணை தண்டனைகளையும் கொடுத்தாங்க அந்த குறைஷியர்கள். ஆனால் இஸ்லாத்துக்குள்ள அந்த 13 வருஷத்துக்குள்ள இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க கிட்டத்தட்ட 500 பேர்கள் தான். கண்ணியமான சகோதரிகளே, மதீனாவிலே 10 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்குகின்ற நேரத்தில் இந்த மார்க்கத்தை தழுவியவங்க, இந்த மார்க்கத்துக்கு உந்து சக்தியாக இருந்தவங்க, இந்த மார்க்கத்தில் சேர்ந்தவங்க சுமார் 1.25 லட்சம் முஸ்லீம்கள். 10 வருட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எவ்வளவு தூரம் பெரும் வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் ஒரு மஸ்ஜித் இருக்கவில்லை. 13 வருட காலமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் இருக்குகின்ற நேரத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்ட முடியவில்லை. மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனது, அந்த ஹிஜ்ரத்து போய் மதீனாவிலே அடைவதற்கு முன்னதாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையிலேயே நின்று சுமார் 3 நாட்கள் தங்கினார்கள். அந்த 3 நாட்களிலேயே குபா பள்ளிவாசலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார். மதீனாவுக்கு காலடி எடுத்து வைப்பதற்கு முன்னதாக போகின்ற வழியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பள்ளி வாயிலை கட்டி முடித்தார்.
மக்காவிலே இருந்த அந்த 13 வருட காலமும் ஒரு மஸ்ஜிதை கூட நபிகளார கட்ட முடியவில்லை. சகோதரர்களே, இன்றைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட சுமார் 2-3 வருடங்களுக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட கணிப்பில் சுமார் 40 லட்சம் மஸ்ஜிதுகள் என்ற உலகத்தில் இருக்கு. இன்றைக்கு ஆகக்கூடிய மஸ்ஜிது உள்ள ஊர் இந்தோனேசியா. அருமை அல்லாஹுடைய நல்லடியார்களே, மக்காவில இருந்து அதான் சொல்ல முடியவில்லை. மக்காவில இருக்குகின்ற அந்த 13 வருட காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியாக தொழ முடியவில்லை, தொழுவிக்க முடியவில்லை. அனைத்து அதிகாரத்தையும் அடைந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனதுக்கு பிறகுதான் இந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சி, இஸ்லாத்துடைய தலைமைத்துவம், இஸ்லாத்துடைய ஷரப்பு, இஸ்லாத்துடைய பரவல் அத்தனையும் தொடங்கியது மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத்து போனதுக்கு பிறகுதான். கண்ணியமான சகோதரர்களே, ஹிஜ்ரத் என்பது சாதாரணமாக இரவையிலே நபி அவங்கள துரத்திட்டாங்க என்கிற வரலாறு மட்டுமல்ல. நபி அவங்க ஒரு பெரிய திட்டமிட்ட பயணம் தான் ஹிஜ்ரத். மதீனாவுக்கு நபி அவங்க ஹிஜ்ரத்து போனாங்க இல்லையா, இது ஒரு நாள் போட்ட திட்டம் அல்ல, சுமார் 3 வருடங்களாக போட்ட திட்டத்தின் முடிவு தான் நபி அவங்க ஹிஜ்ரத். ஒரு முஸ்லிம் ஒரு தலைமைத்துவத்தை கையில் எடுக்கிறதுக்கு முன்னதாக எப்படியெல்லாம் ஒரு திட்டமிட வேண்டும் என்பதென ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தின் மூலமாக ஒரு அழகான வழிகாட்டலை கொடுத்திருக்கிறாங்க. 3 வருடங்களுக்கு முன்னதாகவே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நபி அவங்க மதீனாவுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதுக்காக. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சுமார் 28 வயதுள்ள ஒரு வாலிபர். நபி அவங்க அத்தனை சஹாபா மக்களிலேயும் முஸ்அப் இப்னு உமைர் அவங்கள தெரிவு செய்கிறாங்க. மதீனா வாசிகளுக்கு நபி அவங்க மதீனாவுக்கு போவதற்கு முன்னதாக 3 வருடங்களுக்கு முன்னதாகவே முஸ்அப் அனுப்பிடுறாங்க. ஏன் நபி தெரிவு செஞ்சாங்க தெரியுமா? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தஅவாவுக்கு நபி அவங்க தெரிவு செய்ததற்கு அடிப்படை காரணங்கள் 2 இருக்கிறது. முதலாவது, நபி அவங்கள போல தான் முஸ்அப் இப்னு உமைர் அவங்களும். நபி அவங்க எப்படி தோற்றம் உள்ளவங்களாக இருப்பாங்களோ அதே போன்றுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நபி அவங்களுடைய தோற்றம். உஹது யுத்தத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலை செய்துவிட்டு காபிர்கள் சொல்றாங்க, நான் முஹம்மதை கொலை செஞ்சிட்டேன். 2 பேருடைய உருவ அமைப்பும் ஒன்று போல இருந்ததுனால நபி அவங்க முஸ்அப் இப்னு உமைரை முதலாவது தெரிவு செய்து அனுப்பிட்டு, அந்த முஸ்அப் இப்னு உமைர் அவங்களிடத்துல 2வது விஷயம் என்ன தெரியுமா? யாரிடத்துலையாவது சுமார் 2 நிமிஷம் பேசினா முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய அந்த பேச்சில் அப்படியே மயங்கி அந்த பேச்சுக்கு முழுமையாக யாரும் கட்டுப்பட்டுடுவாங்க. ஒரு தாவாவுக்கு ஒருத்தர் அனுப்புகின்ற நேரத்தில் நபி அவங்க யாரை எப்படி தெரிவு செய்கிறாங்க பாருங்க. அருமை சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ் செய்வதற்கு முன்னதாகவும் ஹஜ்ஜுடைய கடமைகள் அந்த மக்கள் செஞ்சாங்க. அரஃபா, மினா இப்படி இல்லாதிருந்தாலும் கூட மக்காவுக்கு வந்து ஹஜ் செய்வாங்க. அந்த கால தொடர்ச்சி ஹஜ் இருந்தது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முதலாவது 12 பேர்களை மதீனா வந்து அழைச்சி கொண்டு வராங்க. அடுத்த கொஞ்ச நாளையில் 72 பேர்களை இஸ்லாத்துக்குள்ள நுழைவிச்சு ரசூலுல்லாஹ்விடத்தில் மக்காவுக்கு கொண்டு வரோம். ஹிஜ்ரத்துடைய பயணம் எப்படி அமைந்தது பாருங்க. அந்த 72 பேர்களும் மக்காவுக்கு வந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை கூட்டி கொண்டு போயிட்டு அப்பாஸ் அவங்க இடத்துல ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க,
13 வருட காலம் எங்களுடைய பராமரிப்பில் எங்களை நாங்கள் வச்சோம். நீங்கள் மதீனாவுக்கு கூட்டி போங்க, அங்கே அந்த ரசூலுல்லாவை நீங்கள் அந்த இடத்துல கொண்டு வச்சுக்கொள்ள. அந்த 72 மதீனா வாசிகளோடும் ரசூலுல்லா பேசுகிறாங்க. அங்கே என்ன பேசினாங்க தெரியுமா? உங்கள் ஊருக்கு நான் வருவதாக இருந்தால் 4 நிபந்தனைகள். உங்கள் ஊருக்கு மதீனாவுக்கு நான் வருவதாக இருந்தால் 4 நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்யணும். உங்களோட மனைவி மக்களை எப்படி நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிறீங்களோ அதே போல் என்னையும் நீங்கள் நேசிக்கணும். முதலாவது ஒப்பந்தம். 2வது சொல்கிறாங்க, என்ற தலைமைத்துவத்துக்கு நீங்கள் முழுமையாக கட்டுப்படணும். அந்த மதீனா வாசிகள் ஆமங்கிறாங்க. 3வது சொல்கிறாங்க, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டம் துன்பங்கள் எது வந்தாலும் வறுமையிலையும் வசதியான நேரத்திலையும் இந்த மார்க்கத்துக்காக நீங்கள் செலவு செய்யணும். அந்த 72 மதீனா வாசிகளும் ஏற்றுக்கொள்கிறாங்க. அடுத்த கட்டம், இந்த மார்க்கத்தை பற்றி யாராவது இழிவாக பேசினாலும் அந்த பேச்சுக்கு நீங்கள் காது கொடுக்க கூடாது. இந்த 4 நிபந்தனைகளையும் அந்த 72 மதீனா வாசிகளிடத்தில் நபி அவங்க சொன்ன நேரத்தில் அவங்க ஆம் என்று பதில் சொன்னதும் அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, முஹம்மதே, இந்த 4 நிபந்தனைகளுக்கு நாம் ஆமாம் படுகிறோம், ஆனால் நாம் சொல்லுகின்ற நிபந்தனைக்கு நீங்களும் ஆமாம் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உங்களோட நிபந்தனை என்ன? அந்த மதீனா வாசிகள் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு வந்தால் மதீனா வாசியாக நீங்கள் மாறிடும். நீங்கள் திருப்பி மக்காவுக்கு வரக்கூடாது. அருமை சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு மக்காவுக்கு திரும்பி வரல. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமார் 14 நாள் தான் மக்காவில் தங்கி இருந்தாங்க. அவங்க எங்கே தங்கினாங்க தெரியுமா? எல்லாரும் இடத்த கொடுத்தாங்க, எந்த வீட்டில் வந்து தங்கி என்று சொல்லி. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அந்த மக்காவில் ஜன்னத்துல் மஅல்லா கபுர்ஸ்தானம், என்ற மனைவி எந்த இடத்துல ஹதீஜா எந்த இடத்துல அடக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு கூடாரம் அடிச்சுட்டாங்க. மக்கமா நகர் ரசூலுல்லாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது. அங்கே உள்ள எல்லா செல்வந்தர்களும் எனது வீட்டுக்குள்ளே வாங்கி என்று வரவேற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரிவு செய்த இடம் எங்கே தெரியுமா? சுமார் 14 வருடத்துக்கு முன்னா மௌத்தான தனது ஹதீஜா நாயகியுடைய கபருக்கு பக்கத்தில் சொல்கிறாங்க, எனக்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் அடிச்சு தாங்க, அங்கே நம்ம இருக்கு. அருமை சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்து பயணம் இருக்கிறது. மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஹிஜ்ரத்து போகிறாங்க. அந்த பயணத்துடைய தோழரை யாரை தெரிவு செய்தாங்க தெரியுமா? சித்திகுல் அக்பர் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் அவங்க. பயண தோழராக ரசூலுல்லாஹ் தெரிவு செய்கிறாங்க. அந்த சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வை ஹிஜ்ரத்து அழைச்சி கொண்டு போகின்ற நேரத்தில் முன்னால் ஓடுவாங்க, பின்னால் ஓடி வருவாங்க, வலதால் ஓடுவாங்க, பிடதால் ஓடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அபூபக்கர் இது என்ன அபூபக்கர்? யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் எதிரிகள் வந்தால் உங்களை கொலை செய்து விடுவாங்கன்ற பயத்தில் முன்னால் ஓர், பின்னால் வந்து உங்களை தாக்கி விடுவார்களோ என்ற பயம் வருகின்ற நேரத்தில் பின்னால் வருகிறேன். யா ரசூலல்லாஹ், வ இன் குத்தில்து அன ரஜுலுன் வாஹித்,
நான் வெட்டப்பட்டால் யா ரசூலல்லாஹ் நான் தனி மனிதன், ஆனால் நீங்கள் வெட்டப்பட்டால், நீங்கள் கொல்லப்பட்டால் நீங்கள் ஒரு உம்மத்து யா ரசூல். வலதால ஓடுகிறார்கள், இடதால ஓடுகிறார்கள். சவுர் குகைக்கு கிட்ட வருகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் முதுகுல சுமந்து கொண்டு மலைக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ரஹிமல்லாஹு அபூபக்கர், அபூபக்கருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. என்னால் நடக்க முடியாத நிலை வருகின்ற நேரத்தில் முதுகுல சுமந்து கொண்டு அந்த மலையில ஏறுவாங்க. சகோதரிகளே, சவுர் குகையை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு செங்குத்தான ஒரு மலை. இன்றைக்கு கூட அதை ஏறுறதா இருந்தால் வலிக்கு விழுவோம் என்ற ஒரு அச்சம். தூரத்தில் இருந்து பார்க்க, அண்ணாந்து பார்க்கறது கூட எங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும். அந்த மலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முதுகுல சுமந்து கொண்டு ஓடுறாங்க என்று சொன்ன, காலில் செருப்பில்லை. உள்ளே போகிறாங்க. எத்தனையோ விஷ ஜந்துக்கள், பாம்பு பொந்துகள் ஒவ்வொரு பொந்தாக அடைக்கிறாங்க. ஒரு பொந்தை மட்டும் அடைக்க முடியல, தனது காலுடைய அடிப்பகுதியை அப்படியே மறைத்து கொண்டு உயிரிலும் மேலான நபி அவங்கள மடியில் படுக்க வைக்கிறாங்க. உள்ளே இருந்த பாம்பு வெளியே வர முடியாம தடமாறுகிறது, காலை கடிக்குது, விஷம் வினாடிக்கு வினாடி ஏறுகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது. காலை அசைத்தால் நபியுடைய தூக்கம் போய்விடும் என்பதற்காக வேண்டி வேதனையோடு கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த கண்ணீர் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் விழுந்ததும் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ஏன் அழுகிறீங்க? சகோதரிகளே, நபி அவங்களுடைய புனிதமான எச்சிலை எடுத்து அந்த பாம்பு கடித்த இடத்துல தடவுகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாம்புடைய விஷயம் இருக்குது. அந்த நேரத்தில் சும்மாக இருந்தாலும் கூட மௌத்துடைய நேரத்தில் அந்த விஷம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவங்கள் அணுவாக அரிக்க ஆரம்பித்து விட்டது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் விஷம் ஒரு ஆட்டு இறைச்சி இல்லை, ஹைபர் இல்லை, யூதர் பெண்மணி கொடுத்த நேரத்தில் நபி கடிச்சிட்டாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் அணுவாக அந்த விஷம் ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பை தாக்கிய பொழுது சொன்னாங்க, இந்த வேதனை என்ன தெரியுமா, ஹைபரில் நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியை உண்டதுடைய அடையாளம் என்று சொன்னது போல அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு பாம்புடைய விஷம், ரசூலுல்லாஹ்வுக்கு நஞ்சு கொடுக்கப்பட்ட ஆட்டு இறைச்சியுடைய 2 விஷமும் மௌத்துடைய சக்கராத்துடைய வேதனையில் நபி அவங்கள சிரமப்படுத்துச்சு. அருமை சகோதரிகளே, ஹிஜ்ரத்துடைய வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு 6 மணித்தியாலம் பஸ்ஸில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகின்ற நேரத்தில் கூட எத்தனை சிரமப்படுகிறோம். 16 நாட்கள் அந்த கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சுமந்து கொண்டு அபூபக்கர் சித்திக் அவங்க போனாங்களே பயணம். ஒரு உருது கவிஞர் சொல்லுவார், ரசூலுல்லாஹ்வுக்கு மிஅராஜிலையும் பயணத்தோழர் இருந்தார் ஹஸரத் ஜிப்ரீல். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜுடைய நேரத்தில் சித்ரத்துல் முன்தஹாவுக்கு மட்டும் கூட்டிக் கொண்டு போயிட்டு அல்லாஹ்வை சந்திக்க போற அந்த நேரத்தில் சித்ரத்துல் முன்தஹாவில் விட்டு விட்டார். ஆனால் சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் அவங்க மதீனாவில் நேரடியாக கொண்டு ரசூலுல்லாஹ் ஒப்படைக்கிறார். அருமை சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதும் அந்த சஹாபாக்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, இந்த மதீனாவை என்ற கையில் தாங்க, 10 வருடத்துக்குள்ள உலகத்திலேயே ஒரு உயர்தரமான இடமாக நான் மாற்றி காட்டுவேன். மக்காவில இருந்து மதீனாவுக்கு போகிற நேரத்தில் ரசூலா ஒரு துஆவை கேட்டாங்க, ரப்பி
அத்கில்னி முதஹல சித்கின் வ அக்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் அலீம் சுல்தானன் நசீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய துவா. மக்காவிலேருந்து ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்தில் நபி அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ் என்னை வெளியேற்றுகின்ற இடமும் பறக்கத்தான இடம், போகிற இடமும் பறக்கத்தான இடம். ஆனால் இந்த மக்காவில் 13 வருட காலம் நான் பட்ட கஷ்டம் மதீனாவில் படக்கூடாது. நபி அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகின்ற நேரத்தில் கேட்ட துவா, ரப்பி அத்கில்னி முதஹல சித்கின் வ அக்ரிஜ்னி முஹ்ரஜ சித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. மதீனாவில் போனால் மக்காவில் போல நான் கஷ்டப்படக்கூடாது. எனக்கு மதீனாவுடைய முழு அதிகாரமும் என் முழு அதிகாரமும் எனக்கு வேணும். அரசியல் வேணும், தலைமைத்துவம் வேணும். மதீனாவில் ஒரு தலைமைத்துவம் இருந்தால் மட்டும்தான் சகோதரர்களே சமுதாயத்தை ஒரு சிறந்த முறையிலே வழிகெடுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது மதீனாவாசிகளிடத்தில் தலைமைத்துவத்தை தான் கடைப்பிடிக்கிறாங்க. முதலாவது மதீனாவுக்கு போனதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த மதீனா மக்களுடைய கணக்கெடுப்பு எடுங்க, எத்தனை பேருண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகிற நேரத்தில் 1500 பேர்கள் இருந்தாங்க முஸ்லீம்கள். அதில் ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க, படித்தவங்க, படியாதவங்க, சிறியவங்க, பெரியவங்க, பெண்கள், ஆண்கள், வியாபாரிகள், விவசாயிகள், இப்படி பிரிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவை எப்படி கட்டி எழுப்பினாங்க என்ற வரலாறு படித்த சகோதரர்களே, நபி அவங்க மதீனாவுக்கு போகிற நேரத்தில் வறுமை, நபி அவங்க மதீனாவுக்கு போகிற நேரத்தில் ஒற்றுமை இல்லை, அவுஸ் ஹஸரத் என்ற 2 குரூப்புக்கு இடையில் அடிக்கடி சண்டை. நபி அவங்க மதீனாவுக்கு போகிற நேரத்தில் ஒழுக்கம் இல்லை, ஒழுங்கான தலைமைத்துவம் இல்லை, வாலிபருக்கு சரியான வழிகாட்டல் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கணப்படுக்க எடுத்துட்டு சொன்னாங்க, மக்காவில் உள்ளவங்க வியாபாரிகள், மதீனாவில் உள்ளவங்க விவசாயிகள், 2 பேரையும் ஒன்றுபடுத்த. ஒரு ஊரை அந்த ஊருடைய தலைமைத்துவத்தை பாரம் எடுக்கிற நேரத்தில் அந்த பாரம் எடுக்கிறவங்க அந்த ஊரை கொண்டு போய் உலகத்திலேயே ஒரு உச்சிக்கு கொண்டு போகிறதாக இருந்தால் என்ன செய்யணும் என்பதை நபி அவங்க கற்றுக் கொடுக்கிறாங்க. மக்காவில் உள்ளவங்க வியாபாரிகள், மதீனாவில் உள்ளவங்க விவசாயி, 2 பேரையும் ஒன்றுபடுத்துகிறாங்க. நபி அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிற நேரத்தில் மதீனா சந்தை இருக்குது, யூதர்களுடைய கையில் இருந்துச்சு. மதீனா முஸ்லீம்கள் எல்லாம் விவசாயிகள், அவங்க தான் சாமானுக்கு சரியான முறையில் விலையை நிர்ணயிக்கிறது. சுமார் 2 வருடத்துக்குள்ள மதீனாவுடைய சந்தையை முஸ்லீம்கள் கைப்பற்றாங்க. பொருளாதார வளர்ச்சி. நாங்கெல்லாம் நினைக்கக்கூடாது முஸ்லீம்கள் கஷ்டப்பட்டாங்க, சஹாபாக்கள் வறுமையில் வாடினாங்க, ஒட்டுப்பட்ட சட்டையை உடுத்தாங்க, வயிற்றில் கல்லை கட்டி கொண்டு இருந்தாங்க என்கிறதெல்லாம் ஆரம்ப வரலாறு. ஆனால் இஸ்லாம் எழுச்சி பெற்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதார திட்டம் அந்த சஹாபாக்கள் எந்த நிலைக்கு கொண்டு போனது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் மதீனாவில் யாரும் கடனாளியாக மௌத்தாக கூடாது. உங்கள்கிட்ட பொருள் இருந்தால் அந்த பொருள் மௌத்தாகின நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது. பழிவாரில்தகி, நீங்கள் யாரும் கடனாளிகளாக இருந்தால் அந்த கடனை எனது அரசாங்கம் ஒப்படைக்கும். மதீனாவில் வாழ்ற ஒருத்தராவது கடனாளியாக மௌத்தாக கூடாது. கடனாளியாக இருந்த எனது அரசாங்கம் அந்த கடனை கொடுக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ்வுடைய பொருளாதார திட்டம் இருக்கிறது. ஒரு மிஸ்கீன் வந்து கேட்கிறாரு, ஒரு சதக்கா கேட்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? 2 மலைகளுக்கு இடையில மெஞ்சு கொண்ட ஆட்டுகளை பார்த்து சொன்னாங்க, இந்த ஆட்டை அவ்வளவு எடுத்துட்டு போ. ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்பி
அந்த ஊரில் உள்ள அந்த மஹல்லாவை அந்த பணக்காரர்களையும் விவசாயிகள் வியாபாரிகள் எப்படி அரவணைக்க வேண்டும் என்ற ஒரு தலைமைத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகான முறையில் சொல்லி கொடுத்துட்டு சொன்னாங்க. இந்த அரபியர்கள் இருக்கிறார்களே சும்மா இவர்கள் லேசானவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு காலுக்கு செருப்பில்லாமல் ஒட்டகத்தை மேய்க்கக்கூடியவர்கள் யததாவலூன ஃபில் புன்யான், உலகத்தில் பெரும் பெரும் மாளிகைகளை பில்டிங்கை இவங்க தான் கட்டுவாங்க. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொருளாதார திட்டம் இருக்கிறது. யததாவலூன ஃபில் புன்யான், உலகத்தில் பெரும் பெரும் கட்டடங்கள் மாளிகைகள். இந்த அரபியர்கள் இன்றைக்கு செருப்பில்லாதவர்களாக இருக்கலாம், நாளை இவர்கள் தான் கட்டுவார்கள் என்று சொன்னார்களே. இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறோம் துபாயில், இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் ஜித்தாவில், ரியாத்தில் செருப்பு அணிங்க செருப்பில்லாமல் நடந்தவங்க இன்றைக்கு உலகத்தில் பெரும் பெரும் மாளிகைகளை கட்டுறாங்க. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிங்க சகோதரிகளே, அந்த அன்சாரிங்க இஸ்லாத்துக்காக வேண்டிய உதவி செஞ்சவங்க, ஒன்றுமே இல்லாமல் வந்த சஹாபாக்களை தனது சகோதரர்கள் போன்று வரவழைத்தவங்க அந்த அன்சாரிங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மதீனா வாசிகளோடு நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலும் அதை கணக்கெடுக்க கூடாது. யாராவது மதீனா வாசிகளை உள்ளத்தை புண்படுத்தினீங்க என்று சொன்னா, எப்படி தண்ணீரில் உப்பு போட்டால் உப்பு அந்த கரைந்து விடுமோ, உடைய வாழ்க்கையை அல்லாஹ் கரைத்து விடுவான் என்று எச்சரிக்கை செஞ்சாங்க இந்த மக்களுக்கு உதவி செய்த அந்த அன்சாரி தோழர்களுக்கு. எனவே தான் சகோதரிகளே, ஹிஜ்ரத் இருக்கிறது ஒரு நீண்ட வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில் இந்த ஹிஜ்ரத்தை இஸ்லாமிய வரலாற்றில் இந்த இஸ்லாத்துக்கு எழுச்சி, இந்த இஸ்லாத்துக்கு தலைமைத்துவம், இந்த இஸ்லாத்துக்கு வளர்ச்சி வந்தது இந்த ஹிஜ்ரத்தோடைக்கு பிறகுதான். எனவே தான் 1447 வருடத்தின் ஆரம்ப நாள் ஹிஜ்ரி பிறந்திருக்கின்ற நேரத்தில் அந்த உத்தம சஹாபாக்கள் இந்த உன்னதமான மார்க்கத்துக்கு எவ்வளவெல்லாம் உதவி செய்தார்கள். நம்மளால் என்ன உதவிகளை செய்ய முடிந்தது? நமது பொருளால், நமது தலைமைத்துவத்தால், நமது பலத்தால் நாம் எதையாவது இந்த மார்க்கத்துக்கு செய்திருக்கிறோமா என்பதனை நாமும் சிந்தித்து இந்த ஹிஜ்ரி மலர்ந்த புது வருடத்தில் அல்லாஹ் நம் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் ஒரு மலர்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய தாய் தந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கடந்த வருடங்களில் செய்த அத்துணை தவறுகளையும் எல்லாம் நீ மன்னித்தருவாயாக. மலர்ந்திருக்கின்ற இந்த புது வருடத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மலர்ச்சியினை தந்தருவாயாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على عبدك ورسولك نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه وأوصيكم به لأن التقوى تنجينا من مقاعد النبش والشيطان. إخواني الكرام، فإن الله تعالى يقول في القرآن: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمسلمات من كل ذنب فاستغفروه يغفر لكم إنه هو الغفور الرحيم.